Sri Parasakthi Vidyalaya Cbse class 8th subject physics. Good morning students. நம்ம next பார்க்க போறது 8th ல science பார்க்க போறோம். Science ல physics ல பார்த்துட்டு இருக்கோம் ஏற்கனவே. first வந்து force and pressure lesson பார்த்துட்டு இருக்கோம். அந்த force and pressure lesson force ல நான் கேக்கவே முடிச்சிட்டேன். அப்புறம் pressure lesson நம்ம நேத்து பார்த்தோம். liquid ல pressure எப்படி இருக்கும், solid ல pressure எப்படி இருக்கும்னு பார்த்தோம். சோ இதே pressure air ல இருக்குமா? air ல இருக்குறப்ப அதுக்கு பேர் என்ன? atmospheric pressure அப்படினு சொல்லுவோம். air ல pressure ச்ச மனிச்சோம் atmospheric pressure னு சொல்லுவோம். First, atmosphere na enna? The envelope of air around the earth is known as atmosphere. Earth la vandu air vandu around ஆயிருச்சுனா அது நம்ம atmosphere னு சொல்லுவோம். ஆல்ரெடி ஏற்கனவே atmosphere பத்தி நிறைய படிச்சிருப்பீங்க நீங்க. The envelope of air around the earth is known as atmosphere. அப்ப atmospheric pressure and the atmospheric air extends up to many kilometers above the surface of the earth. அது இந்த அட்மாஸ்பியருக்கு அந்த அட்மாஸ்பியர்ல ஏர் வந்து எவ்வளவு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குதோ மெனி கிலோமீட்டர்ஸ் ஒரு குறிப்பிட்ட வந்து அதிகமான கிலோமீட்டர்ஸ் டைம் சொல்லி ஏர் வந்து அட்மாஸ்பியர்ல எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். அந்த எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கிற சர்ஃபேஸை நம்ம அட்மாஸ்பியர் ப்ரெஷர்னு சொல்லுவோம். சரியா? the surface of the earth, the pressure exceeded by the air is called atmospheric pressure. First atmosphere என்னன்னு கொடுத்துக்கிறேன். The envelope of air around the earth is known as atmosphere. Next, the atmospheric air. Atmospheric air வந்து atmospheric air னு சொல்லுவோம். The atmospheric air extend up to many kilometers above the surface of earth. எர்த்ல அதிகமான கிலோமீட்டர் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குது. அப்படி இந்த ஏர் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கிறப்போ the pressure exceeded by the air. அப்போ அந்த ஏர்ல ப்ரெஷர் எக்ஸீடட் இருந்துச்சுன்னா அதை நம்ம அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னு சொல்லுவோம். ப்ளஸ் அட்மாஸ்பியர்னா என்னன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அந்த அட்மாஸ்பியரில் ஏர் எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குன்னு பார்க்குறோம். அந்த எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கிற ஏர் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கிறப்போ அதில் ஏற்படக்கூடிய ப்ரெஷரை அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னு சொல்லுவோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். வாட் இஸ் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னா என்ன? What is atmospheric pressure அப்படின்னு கேட்டால் ஃபுல்லாக எழுதிக்கணும். The envelope of air around the earth is known as atmosphere. The atmospheric air extends up to many kilometers above the surface of the earth. The pressure extended by the air is called atmospheric pressure. நெக்ஸ்ட் நம்ம இந்த லெசன் முடிச்சோம். ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின் பார்க்க போகிறோம். அதில் உங்கள் புக்கில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். Give two examples each of situation in which you push or pull to change the state of motion of object. அதாவது புஷ் ஆர் புல் கொடுத்தோம்னா அதுக்குள்ள எக்ஸாம்பிள்ஸ்க்கு 2 எக்ஸாம்பிள்ஸ் கேட்டிருக்காங்க. புஷ் ஆர் புல்லுக்கு 2 எக்ஸாம்பிள். அந்த புஷ் அண்ட் புல்லால் அந்த ஸ்டேட் ஆஃப் மோஷன் வந்து சேஞ்ச் ஆகுது. அதுக்கு 2 எக்ஸாம்பிள் கொடுங்க அப்படின்னு தான் கொஸ்டின். ஒரு ஆப்ஜெக்ட் மேலே புஷ்ஷோ புல்லோ பண்ணும்போது அதோட ஸ்டேட் ஆஃப் மோஷன் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அதுக்கு 2 எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 எக்ஸாம்பிளில் புஷ் ஃபோர்ஸ் எக்ஸாம்பிள் பார்க்குறோம். we push a bicycle to move it. நம்ம பைசைக்கிள் நம்ம பண்ணுறது அது வந்து நமக்கு அதோட ஸ்டேட் ஆஃப் மோஷன் சேஞ்ச் ஆகும். ஏன்னா பைசைக்கிள் ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப நமக்கு அந்த வீல் மட்டும் இருக்கும். நம்ம வந்து புஷ் பண்ணுறப்ப அந்த வீல் நமக்கு ரொட்டேட் ஆகும். அதனால் அந்த வீலோட அந்த சென்டரில் இருக்கிற அந்த கம்பிலாம் நமக்கு தெரியாது. ஸோ அதனால் we push a bicycle to move it. செகண்ட் பாருங்கள், a player pushes a football. ஒரு ஃபுட்பால் வந்து பார்க்குறப்ப நல்லா ரவுண்டாக தெரியும். அதே இது ஒரு பிளேயர் வந்து அதை புஷ் பண்ணுறப்ப அது என்னச்சு நமக்கு மூவிங்கில் இருக்கும். மூவிங்கில் இருக்கிறப்போ அந்த ஃபுட்பாலோட ஷேப் நமக்கு நினச்சி பார்க்குறப்ப அது ஸ்பீடாக போகிறப்போ அது சேஞ்ச் நமக்கு அந்த ஃபுல் ரவுண்ட் நமக்கு தெரியாது. அப்போது இந்த ஸ்டேட் ஆஃப் மோஷன் என்ன? ஒரு புஷ்ஷோ அது ஏதோ ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறப்போ அதோட மொத்த உருவமும் மாறி இருக்கிறத நம்ம ஸ்டேட் ஆஃப் மோஷன் சொல்லுவோம். இது 2 எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். இப்போ புல் அது மாதிரி 2 எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். 2 எக்ஸாம்பிளில் புல் ஃபோர்ஸ் அடிக்கும்போது வி புல் த டேபிளை வந்து நம்ம என்ன செய்கிறோம்? புல்லுடன் எழுதி இழுக்கிறோம். சரியா? டேபிள் இழுக்கிறோம். நெக்ஸ்ட் நம்பர் a drawer is pulled to open it. அதே தான் டேபிளோட ட்ராயரை ஓப்பன் பண்ணுறப்போ அதோட ஷேப் நமக்கு சேஞ்ச் ஆகும். இதுதான் நமக்கு வந்து கிவ் 2 எக்ஸாம்பிள் ஆஃப் சிச்சுவேஷன். நீங்கள் எதனால் எழுதிக்கலாம், இதான் எழுதணுங்கிறதுலாம் கிடையாது. இப்போ வந்து புஷ் பண்ணுறதுனால ஒரு ஆப்ஜெக்டோட ஸ்டேட் ஆஃப் மோஷன் சேஞ்ச் ஆகுதுன்னா என்ன எக்ஸாம்பிள்? நான் கொடுத்த எக்ஸாம்பிள் தான் எழுதணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. உங்களுக்கு என்ன எக்ஸாம்பிள் ஆர்டினரி லைஃப்பில் என்ன எக்ஸாம்பிள் இருக்குதோ அந்த எக்ஸாம்பிள் நம்ம செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். இதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக எழுதிக்கலாம். இதுதான் ஃபஸ்ட் கொஸ்டினுக்குள்ள ஆன்சர். Second question, a rocket has been fired upward the launch a satellite
in its orbit. Name the two force acting on a rocket immediately after leaving the launching pad. இப்போ launching pad ரெண்டு ஃபோர்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன ஃபோர்ஸ் நமக்கு பார்க்க போறோம் அவ்வளவுதான். என்ன क्वेश्चन ஒரு 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 ராக்கெட் லான்ச் ஒரு ராக்கெட் வந்து அப்வர்டா மூவ் பண்றதுக்கு நம்ம ரெண்டு ஃபோர்ஸ் யூஸ் பண்றோம். ரெண்டு ஃபோர்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, the two force acting on the rocket are the force of the gravity. ஃபர்ஸ்ட் வந்து force of the gravity, அது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ராக்கெட் வந்து லான்ச் பண்றப்ப அது force of gravity யூஸ் ஆகும், which pull the rocket towards the ground. Force of gravity என்ன செய்யும், அது என்ன பண்ணுனா நமக்கு தெரியும் எந்த ஒரு ஸ்டோன் எத்தனாலும் சரி எடுத்து நம்ம அப்வர்டா நம்ம வந்து மூவ் பண்ணா அது ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும், டவுன் வெல்ல வரும். ஏன், ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி. நம்ம கிராவிட்டி என்ன செய்யும், எந்த ஒரு ஆப்ஜெக்டும் தனக்குள்ள புல் பண்ணும். அப்போ ராக்கெட் அதே மாதிரி என்ன செய்யும், ராக்கெட் வந்து நம்ம மேலே அனுப்புறப்ப ஆட்டோமேட்டிக்கா விச் புல் த ராக்கெட் டுவர்ட்ஸ் த கிரவுண்டை நோக்கி அந்த ராக்கெட்டை இந்த ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி இழுக்கும். அண்ட் த ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன், நம்ம ஃப்ரிக்ஷன் என்னன்னு பார்த்துருக்கோம். எந்த ஒரு மூவிங் ஆப்ஜெக்டாக இருந்தாலும் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் தான் ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இப்போ சொல்லியிருக்கேன். அப்போ அண்ட் த ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் டியூ டு எர்த் இஸ் அட்மாஸ்பியர் விச் ஆப்போசிட் இட் இஸ் மோஷனுக்கு ஆப்போசிட் என்ன செய்யும், ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஃபார்ம் ஆகும். இதுதான் வந்து இதுதான் நம்மளுக்கு வந்து இந்த ராக்கெட்ல யூஸ் பண்ணுற ரெண்டு ஃபோர்ஸ். அது ஒரு ஃபோர்ஸ் வந்து என்னது, ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி. இன்னொரு ஃபோர்ஸ் வந்து என்னதுன்னா ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். இந்த ரெண்டு ஃபோர்ஸும் நமக்கு ராக்கெட்டை நம்ம ராக்கெட் லான்ச் பண்ணுறப்போ அந்த ரெண்டு ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டாக தான் நம்ம என்ன செய்ய முடியும், அந்த எனர்ஜி கொடுத்து ராக்கெட்டை மேலே அனுப்ப முடியும். ஸோ இது வரைக்கும் இந்த ரெண்டு கொஸ்டின் பார்த்துக்கோ. ரெண்டு கொஸ்டினும் நல்லா படிச்சுக்காங்க.